இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் இந்த ஓபிசிக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீடில் 2.5 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி அந்த இடஒதுக்கீடை கொடுத்ததுன்னா அது எங்களுடைய போராட்டத்தினுடைய விளைவு தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் கலைஞர் அவங்க 2006 தேர்தல் சந்திக்கும் போது முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்தோம். 2007 ரமலான் மாதம் தொடங்கக்கூடிய நேரத்தில் நீண்டகால கனவாக இருந்தால் முஸ்லீம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கலைஞர் அவர்கள் முஸ்லீம்களுக்கு அளித்தார்கள். அந்த இடஒதுக்கீடினுடைய பலன் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் மக்கள் அனுபவித்து வருகிறார்கள். இந்த சூழலில் இப்படியாக நாங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது தான் ஒரு எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஆக்கப்பூர்வமான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இருக்க வேண்டுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சிங்கிற ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு அதில் நாங்கள் 2011 அன்று அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு 3 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றோம்.